கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரத்த சாட்சியாய் மரித்த சார்லி கிர்க் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போதே பரலோகத்திற்கு செல்வது போன்றும், பரலோகத்தில் தேவனுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்களை சந்தித்து பரலோகத்தில் இருந்து இந்த பூமியில் வாழும் மக்களுக்கு மிக முக்கியமான அறிவுரைகளை அவர் கூறுவது போன்ற இந்த காட்சி தற்போது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாணவர்கள் மத்தியில் உரையாடி கொண்டிருக்கும் போது சார்லி கிர்க் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இதனை விவரிக்கும் விதமாக சார்லி கிர்க் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போதே பரம அழைப்பை பெற்று திடீரென்று எழும்பி பரலோகத்திற்கு செல்கிறார். பின்னர் அங்கு ஆண்டவருக்காய் இரத்த சாட்சியாக மரித்த அப்போஸ்தலனாகிய பவுல் உட்பட அந்திரேயா, ஸ்தேவான், பேதுரு ஆகிய பரிசுத்தவான்களை சந்தித்து, எனக்கு புதிய நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள், அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று கூறுகிறார். மேலும் அந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவராக தங்களை அறிமுகப்படுத்துகின்றனர். நான் பவுல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்ததன் காரணமாக தரை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டேன். My name is Paul, and I was beheaded for the gospel of Jesus Christ. என் பெயர் அந்திரேயா, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரே காரணத்திற்காக என்னை சிலுவையில் அறைந்தார்கள். என் பெயர் ஸ்தேவான், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததன் காரணமாக நான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டேன். My name is Andrew, and I was crucified for following the cross of Christ. My name is Stephen, and I was stoned for proclaiming Christ as Lord. என் பெயர் பேதுரு, நான் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தின் காரணமாக சிலுவையில் அறையப்பட்டேன். My name is Peter, and I was crucified for my faith in Jesus. அதனை தொடர்ந்து பேசிய சார்லி கிர்க் அவர்கள், என் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தின் மீது உறுதியான விசுவாசம் வைத்திருக்கும் திருச்சபையில் வேரூன்றி நிலைத்து நில்லுங்கள். உங்களுடைய சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். நாம் ஒரு ஆவிக்குரிய போராட்ட களத்தில் நிற்கிறோம். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பும் நேரம் இது. தேவனுக்காக எழும்புங்கள். சத்தியத்தை பயப்படாமல் அறிவியுங்கள். இந்த உலகை இயேசுவிற்கு சொந்தமாக்குங்கள் என்று கூறுகிறார். My brothers and sisters, root yourself in a Bible-believing church. Pray for your enemies, for our battle is spiritual. It's time to awaken your faith. Rise up, speak truth without fear, and overwhelm the world with Jesus. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த சார்லி கிர்க் அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்த மறு வினாடியில் அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சார்லி கிர்க் அவர்களை இழந்து தவிக்கும் அவர்களின் குடும்பத்தாரின் ஆறுதலுக்காக நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவுகூருவோம்.